அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி இந்த நாளை கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கிருபையா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. எங்களோடு கூட பேசுகிறாங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 136வது சங்கீதத்துல அதுல 23, 24 கூட வாசிப்போம். நம்முடைய தாழ்வி நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே. இந்த நாளை கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாய் தேவன் தந்திருக்கிறார். ஆமே. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிறதா அந்த கிருபை. ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனையும் தெரிந்து கொண்ட ஆண்டவர். இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கு. ஆமே சோதர், நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதர் எங்கே விடுதலை பண்ணாரா? சத்துருக்களின் கையிலிருந்து. ஆமே. நம்ம எத்தனை விதமான பாவங்கள்ல பயங்கரமான மோசமான பாதையில போயிருந்தாலும் ஆண்டவர் தான் விடுதலை பண்ண முடியும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை விதமான சத்துருக்கள் நம்மளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்தாலும் அது உங்களை ஒன்றும் என்ன பண்ணாதுங்க, சேதப்படுத்தாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை ஒன்று என்ன பண்ணாதான், சேதப்படுத்தாது. ஆனா சத்துருவின் கையிலிருந்து நம்ம என்ன பண்ணாரு, மீட்டெடுத்தவர் என்ன பண்ணாம நம்ம கால நேரத்துல, ஆண்டவரே நீ மீட்டெடுத்தீங்களே, என்னை தாழ்வையில நினைச்சீங்களப்பா, அதற்காக நீங்க நான் பாவம் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி அவரை நீங்கள் துதிக்கும் பொழுது இந்த வசனத்தை நீங்க எப்படி ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சந்ததிகளும் அவருடைய கிருபையை போற்றி பாட வேண்டும். ஆண்டவர் நம்மளுக்கு செய்த எத்தனையோ நன்மைகளை நம்மளுக்கு செய்திருக்க. ஒரு நாளும் காலைல எழுந்து, ஆண்டவரே இன்னைக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஏன்னா நம்ம பயங்கரமான அந்த பாவம் மனிதன பயங்கரமான கொடூரமான பாவம். ஆனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருகிற இயேசு மாத்திரமே மற்ற எல்லாரும் என்ன தந்தலாம். ஆனால் விடுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனிதன் என்ன பண்ண விடுதலையாக்க முடியும். ஒரு சோதரம், ஒரு சம்பவத்தை நீங்க வேதாகமத்தில் வாசிங்கன்னா, ஒரு திமிர்வாதக்காரன் என்ன பண்றாங்க, அவனால நடக்க முடியாது. ஆனா வீட்டு கூரை எப்படி சொன்னா, அவன் 4 பேர் என்ன பண்றாங்க சேர்ந்து அவனை உள்ள அந்த இயேசு இருக்கிற இடத்துல, அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. இயேசு ராஜாதி ராஜா என்ன பண்றாங்க, அந்த குடும்பத்தை சந்திக்கிட்டு வர்றாரு, அநேகரை சுகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த குடும்பத்துக்குள்ள என்ன பண்றாங்க, 4 பேர் எழுந்து என்ன பண்ணாங்க, மேல இருந்து கொண்ட பிடிச்சினா உள்ள என்ன பண்றாங்க, அந்த திமுருவாக்கு உள்ள கீழே இருக்கிறாங்க. அவனால நடக்க முடியாது. ஆனாலும் பாருங்க, அவன் உள்ள இறக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு என்ன பண்ணாருங்களா, அந்த திமுருவாக்கு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி அவனை சுகப்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவன் விடுதலை பண்றதுக்கு எங்கெங்க போய் பார்த்துருப்பாங்க, அவன் விடுதலை பண்ண முடியும். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறா, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறா என்று சொல்லும் பொழுது அவர்கள் கேள்விப்பட்டு அங்கே கொண்டு வந்து அவன் விடுதலையாக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு விடுதலை பண்ணும்படியா உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அறைக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற தேவன், உங்கள் இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். இப்போ என்ன பண்ண, பெரியவராக இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவர் இந்த காரியத்திலிருந்து என்ன பண்ண எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவர், என்னால விடுதலை பெற முடியாம யார்கிட்ட வெளியே சொல்ல முடியாம இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட கலக்கத்தோடு இருப்பீங்கன்னா, இந்த புதிய நாளில கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட வேலை ஸ்தலத்துல நான் இருக்கிற இடங்கள ஆண்டவரை விடுதலை பெற முடியாம இருக்கேன், எனக்கு அந்த விடுதலை என்ன பண்ணுங்க தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா நிச்சயமாக தருகிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்.
நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. ஒருவேளை நீங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருக்கலாம். இந்த புதிய நாளில கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை, ஆமே அந்த வாக்கு தத்தங்களை அதை பிடித்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆமே உங்களுக்கு விடுதலை தருகிறதுக்கு, உங்களை விடுதலை பண்ண இயேசு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார். நீங்க ஆயத்தப்பட்டு இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக விடுதலை கொடுத்து உங்களை வாழ வைக்க, வழிநடத்த, நன்மையும் கிருபையும் தொடர செய்ய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உங்களை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. தாழ்வி நம்ம நினைத்தவரை துதியுங்கள், சத்ருவின் கையிலிருந்து விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் என்னப்பா. ஆண்டவரே, எத்தனை விதமான சத்துருக்கள் போராட்டம் இருந்தாலும் ஆண்டவரே விடுதலை தருகிறவர் நீங்க மாத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துக்கு விடுதலைக்காய் இயங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை என் தகப்பன் செய்வீராக. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.